திருச்சியையும் அமைச்சர் நேருவையும் பிரிக்க முடியாது எனவும் திருச்சியின் வளர்ச்சியில் அவருக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் மாநில தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். திருச்சி மேற்கு தொகுதியில் பரப்புரை செய்த அவர் இதனை தெரிவித்தார். திருச்சியையும் நேரு ஐயா அவர்களையும் பிரிக்க முடியாத தொடர்பு அது. உங்கள் முன்னேற்றங்களில் எல்லாம் அவருக்கு பங்கு இருக்கிறது என்றால் மிகையாகாது. திருச்சி, அதன் வளர்ச்சி, அதில் நேரு ஐயாவின் பங்களிப்பு நிறைய. காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வி சோமசுந்தரம் குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் கொரில்லா போன்ற ராட்சத பொம்மைகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கரூர், சேக்காங்குளம், சாமந்திமேடு, சிங்காடி வாக்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற உறுப்பினராகி வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக செஞ்சேரிமலை ஆதீனத்திடம் 100 ரூபாய் உறுதிமொழி பத்திரத்தை ஒப்படைத்து சூலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜசேகரன் வாக்கு சேகரித்தார். ஆனைமலை நல்லாறு திட்டம், அரசு கலைக்கல்லூரி அமைத்தல், ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார். நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கீழ்வேளூர் தொகுதி வேட்பாளர் டி லதாவிற்கு ஆதரவாக சிஐடியு மாவட்ட தலைவர் அன்பராஜ் தலைமையில் பெண்கள் கும்மியடித்து வீதி வீதியாக ஊர்வலம் சென்றனர். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினர். வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்களுக்கு திருமணமாவதில் தாமதம் ஏற்படுவதாக தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வேதனை தெரிவித்தார். அந்த தொகுதியில் உள்ள குறிஞ்சி நகர், வெள்ளக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது வேலைவாய்ப்பு இல்லை என பெற்றோர் தன்னிடம் வருந்துவதாக சௌமியா கூறினார். தண்ணி பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, எந்த ஊர் போனாலும் என்கிட்ட மகளிர் அம்மாங்க அழுகுறாங்க. அம்மா, எங்க பசங்க கல்யாணம் பண்ண முடியல, ஏன்னா வேலை இல்ல. படிச்சிருக்கிறாங்க, 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க.